இந்த சிஎஸ்கே பசங்களுக்கு நம்மளை தொங்கலில் விட்றதுல என்ன சந்தோஷமோ தெரியல. இவனுங்க ஈஸியாக அடித்து எல்எஸ்ஜியை வின் பண்ணியிருக்கலாம். அதை விட்டானுங்க கோட்டை. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் டாஸை வின் பண்ணானுங்களே. இவ்வளோ டஃப் சுச்சுவேஷன் மேட்ச்னு தெரியும், க்ரூஷியல் மேட்ச். என்ன பண்ணணும்? நான் கேப்டன் தான் சேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு சரி எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறான் அது பண்ணலாம் பார்த்து நம்ம ஒரு மாதிரி ஆடலாம் தெரியும். இவனுக்கு எடுத்தோடனே நான் தான் அடி பெருசாக கழட்டி 200 முடிச்சிருவேன், 300 அடிச்சிருவேன், இப்படி மனசில் நினைப்பு. இந்த லட்சத்தில் இவனுக்கு தான் இந்த சொல்லுவாங்கள்ல, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் கோபுரத்தை ஏறியோ பிடிப்பானே, அது மாதிரி கதை. இன்னமும் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் பேச்சு ஒன்றுது லாய்க்கல. நம்மளை தொங்கலில் விடுறதுக்குன்னே இந்த பசங்க இருக்கானுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் ஒரு 20 ரன் அடிச்சிடக்கூடாது எக்ஸ்ட்ராவாக. 20 ரன் ரொம்ப கேட்கல. அதெல்லாம் விடுங்க, சரி 180 அடித்தானுங்க, டஃப் விக்கெட்டு, கொஞ்சம் கஷ்டம், பவுலிங் ஸ்டிக் ஆகுது விக்கெட்டில், எல்லாம் கதையெல்லாம் ஓகே. 180 அடித்தா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. டீசன்ட் ஸ்கோர் தான், மட்டமான ஸ்கோர் இல்லை. கிரவுண்டில் கேட்ச் வந்தால் பிடிக்கணும். குப்பரை விழுந்து மூஞ்சை தேய்ச்சிண்டு மேலே பெப்பரபேன்னு பார்க்கக்கூடாது. இந்த ஜான்சன் நம்பர் ஓடி வந்தான் கிளாசன் கேட்சை பிடிக்கிறதுக்கு. கிளாசன் கேட்சை விட்டது கப்பை விட்டா மாதிரி அதை போய் விட்டான். ஓடி கீழே விழுந்து அதை ஜட்ஜு பண்ணாமல். இப்போ என்னாச்சு? ஓம் தஸ்ஸது. இனிமேல் சிஎஸ்கேவுடைய சான்சஸ் எப்படி இருக்குன்னா, அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பாவான் பாரு, அந்த கதை. பஞ்சாபு அடுத்த மேட்சை தோக்கணும், ஆர்ஆர் அவனுடைய ரிமைனிங் மேட்சஸ் தோக்கணும், இவனுங்க ஜிடியை அடிக்கணும். அப்போ தான் இவனுங்க குவாலிஃபை ஆக முடியும். நம்ம இந்த டென்ஷன்லேயே வச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உருக்கி எடுத்து கடைசியில் கிளைமேக்ஸில் போய் இந்த அடின்னு வாங்கி ரத்தமாக கொட்டி கடைசியில் அடிப்பாம்பார் ஹீரோ, அது மாதிரி அடிக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னமோ தோணலை. ருத்ராஜே சொல்லிட்டான் அடுத்த சீசன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் அவனுடைய இன்டர்வியூவில். அவனுக்கே நம்பிக்கை இல்லை அடுத்த மேட்ச் வின் பண்ணுவான் ஜிடியோட. இப்போ ஜிடி குவாலிஃபை ஆகிட்டான், எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆகிட்டான், ஆர்சிபி குவாலிஃபை ஆகிட்டான். எல்லாத்தையும் இந்த ஆர்சிபி ஃபேன் குதிக்கிறானுங்க பாருங்கள். அவங்கள பார்த்தா தான் எனக்கு கடுப்பாவது. இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம இருந்துட்டு என்ன பண்ணுறது? இதெல்லாம் பத்தாக்குறைக்கு இந்த தோனி இருக்கார் பார்த்தீங்களா, குசும்பு. இத்தனை நாளாக கால் ஒடிச்சிட்டு காய் ஓடிச்சுன்னு போய் உட்காந்துருக்க வேண்டியது, இப்போ ஃபோட்டோ செஷன் கொடுக்குறாரு. அவர் ஃபோட்டோ செஷன் வரும்போது நினச்சேன், ஓகேடா லாஸ்ட் மேட்ச்சு ஃபோட்டோ எடுத்து நான் இனிமேல் வீட்டில் போய் தூங்க போகிறேன், இனிமேல் நான் வரப்போகிறதில்ல வெளில அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. ஃபோட்டோ செஷன் கொடுத்துட்டு சும்மா எல்லாருக்கும் பந்தா காமிச்சிட்டு போக வேண்டியது. இதுக்கு நீ வரவே வேணாமே, எதுக்கு வர? புலம்ப விட்டானுங்கப்பா நம்மள.